வண்டி மாட்டி போயிட்டு வரோம், வந்தோன்னே தண்ணி வச்சுட்டோம்னா குதிரைங்களுக்கு வந்து ஜன்னி வந்துடும். அந்த மாதிரி அதிகப்படியான வலிகள் இருக்கும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலுக்கு பத்தடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு உணவையும் பதப்படுத்தி கொடுக்கணும். அது சாப்பிட்றதுக்குரிய முறையில் இப்போ வந்து அதை வேக வச்சோ இல்லை ஊற வச்சோ அந்த மாதிரி ஒரு முறையில் தான் கொடுக்கணுமே ஒழிய கடினமான தன்மையில் கொடுத்தோம்னா செரிமானம் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை ஆச்சும் நீச்சல் பயிற்சி கொடுக்கணுங்க. நீச்சல் பயிற்சி அப்படிங்கிற பொழுது ஒரு குதிரை கொண்டு போய் தண்ணியில் விட்டு கட்டினோம், நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 40 டாக்டர் நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் நடங்க, அரை மணி நேரம் நடங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இவங்களோட சார், இந்த நாட்டு குதிரைகளோட பயன்பாடை பற்றி சொல்லுங்கள். இது பந்தயத்துக்கு மட்டும் ஓட்ட முடியுமா இல்லை வேறு என்னென்ன பயன்பாடுக்கு? நாட்டு குதிரைகளை வந்து பந்தயத்துக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக யோசிக்கும் பொழுது பெட்ரோல் விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம அதை யோசிக்கும் பொழுது இதுங்களை பயன்படுத்தி நம்ம வந்து போகிறது வர்றது பொல்யூஷனுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அந்த ஒரு இதுக்கு பயன்பாட்டுக்காக நாட்டு குதிரையை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து அதிகப்படியாக யார்ட்டையும் வளர்க்கக்கூடிய இடவசதிகள் இல்லை, அதனால் யாரும் இதை விரும்புறதில்லை. குதிரைனாலே நம்ம ரோட்டில் சாதாரணமாக போகும்பொழுதே வந்து அதிகப்படியான மக்கள் இங்கே பாரு, சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த பார் குதிரையில் போகுது, இந்த பார் குதிரை போகுது, இந்த குதிரையில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் இருக்கே ஒழிய இதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இல்லை. பயன்படுத்தலாங்க. இப்போ ஒரு விவசாய ரீதியாக வந்து இதை எங்கேயாவது வந்து விவசாயத்துக்கு விவசாயத்தில் வயலில் இறக்கி பயன்படுத்த முடியாது. அதுக்குரிய உரங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து நம்ம போகிறது வரதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நாட்டு குதிரைகள் வந்து அதிகப்படியாக பயன்படுத்தலாம். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குதிரைங்களை வச்சு தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. குதிரை வண்டியில் தான் கூட்டிகிட்டே போவாங்க. இப்போ வந்து அதோட மோகம் குறைஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து யாரும் நாட்டு குதிரைகளை பயன்படுத்துறதில்ல. இப்போ தான் வாகனங்கள் இப்போ வந்து அதிகப்படியானதுனால யாரும் குதிரை விரும்புறதில்ல. ஒரு சில பேர் மட்டும் யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க போயிட்டுருக்கு நாட்டு குதிரையை பொறுத்த வரைக்கும். இதனோட பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக நான் வந்து நம்ம சாதாரண இதில் வளர்க்கும் பொழுது இந்த கொள்ளு கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அதுங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ பசுந்தீவனம் புல்லு இந்த மாதிரி அருகம்புல் தான் இதுங்க சாப்பிடுங்க அதிகபட்சமாக. அப்படிங்கிற இருக்கும் பொழுது இதை வந்து வளர்த்துக்குவாங்க. இதுக்கு அதாவது நம்ம சொந்தமாக வச்சு பந்தயத்துக்கு இல்லாமல் நம்ம ஒரு சும்மா லோக்கலில் போகிறோம் வரோம் சொந்த ஓட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதனோட முறையில் சொந்த ஓட்டுக்கு ஓட்டுறவங்களுக்கு வந்து அதிகப்படியான செலவினங்கள் கம்மி. ஆனால் பந்தய குதிரை அப்படின்னு எடுக்கும் பொழுது இதுங்களோட செலவினங்கள் வந்து கேட்டாலே அதோட செலவினங்களை கேட்டாலே நிறைய பேருக்கு தலை சுற்றுற அளவுக்கு இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து இவங்களை தயார்படுத்தினா மட்டும்தான் வந்து பந்தயத்தில் ஓட்ட முடியும். அதோட உடல் ரீதியாக அதை வந்து நம்ம வந்து தயார்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான செலவினங்கள் செய்கிற மாதிரி இருக்குங்க. கொள்ளு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அதை ஒரு பந்தயம் அப்படின்னு சொன்னால் 48 நாள் ஒரு மண்டலம் அதுங்களுக்கு வந்து தயார் தீனி. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு, பேரிச்சம்பழம் இந்த பருப்பு வகையில் ஒரு வகையாக இருந்தாலும் இந்த தானியங்கள் எல்லா ஒரு 21 தானியங்களுங்க. கொண்டக்கடலை, நிலக்கடலை, ஜவ்வரிசி, பச்சரிசி, கருப்பரிசி அப்படிங்கிற ஒரு எல்லாமே கலந்து ஒரு தீவனமாக அதை ரெடி பண்ணி அதுங்களுக்கு கொடுக்குறோம். முழுக்க வந்து நாட்டு வைத்திய முறையில் தான் வந்து இந்த குதிரைங்களை வந்து பந்தயத்துக்கு பயன்படுத்துகிறோம். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அந்த குதிரை வந்து ஊசியில் ஓடுது, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, அந்த மருந்து போடுறாங்க, இந்த மருந்து போடுறாங்க. எல்லா குதிரையும் அந்த மாதிரி ஓடுறது இல்லைங்க. 100ல் 1 குதிரை தான் வந்து, அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாரும் அதிகப்படியாக பயன்படுத்துறதில்ல. இயற்கை மருந்துகளை தமிழ் மருந்துகளை பயன்படுத்தி தான் குதிரையை ஓட்டுறாங்க.
அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ இருக்க கொரோனா காலகட்டத்தில் பந்தயமே எல்லா இடத்துலையும் நடைபெறுது அப்படிங்கிற விஷயங்கள் சாத்தியப்படாமல் இருக்குங்க. இப்போ பந்தய குதிரை சார்பாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இதை பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா, இந்த பந்தய குதிரை நம்மளோட தமிழ் கலாச்சாரம், நாட்டு குதிரைகள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பந்தயங்களை மேன்மேலும் நடைமுறைக்கு கொண்டு வர நாங்கள் அதிக விருப்பப்படுறோம். பட் இதோட ஃபுட்டுக்காக இல்லாட்டியும் இந்த உயிர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தாங்க இப்போ நாங்கள் முக்கியமாக ரொம்ப ஒரு குறிக்கோளோடு இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். சரி, இப்போ இந்த பந்தய குதிரைகளை என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க? பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவங்களை தயார் பண்ணுறோம் அப்படின்னா முழுக்க வண்டியில், அதாவது வண்டி மாட்டி திராட்டு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இதில் திராட்டு பிடிக்கிறதுனா வண்டி மாட்டி இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் போயிட்டு வருவாங்க. அதாவது 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் 25 கிலோமீட்டர் அளவுக்கு குதிரை போயிட்டு வரும். அதுக்கு அடுத்தபடியாக காலையிலையும் மாலையிலையும் குதிரை நடைப்பயிற்சி அதிகமாக கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நடைப்பயிற்சி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குதிரை நம்ம கையில், நம்மளோட தயாரிப்பில் குதிரை ஓடும். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை ஆச்சும் நீச்சல் பயிற்சி கொடுக்கணுங்க. நீச்சல் பயிற்சி அப்படிங்கிற பொழுது ஒரு குதிரை கொண்டு போய் தண்ணியில் விட்டு கட்டினோம், நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 40 to 50 நிமிஷம் வரைக்கும் குதிரை அந்த ஸ்பீடில் பாயும். தண்ணிக்குள்ளேயே அந்த பந்தயத்தில் எப்படி ஓடுதோ அந்த முறையில் தண்ணிக்குள்ளேயே நீச்சல் அடிக்குங்க. அந்த மாதிரி அடிக்கும் பொழுது அதோட மூச்சுகள் முழுக்க தண்ணியில் குதிரை வேர்க்காது, டயர்டாகாது. அப்படி இருக்குங்கிற பொழுது அதோட எனர்ஜி அதிகமாகும். முழுக்க நீரில் இப்போ நம்மளே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறோம், அந்த சாதாரணமாக நடைப்பயிற்சி போகிறவங்களுக்கும் நீந்தி ஒரு பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இவங்களை நீச்சல் பயிற்சி கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும். அதோட எனர்ஜி அதிகமாகும். பந்தயத்தில் ஓடும் பொழுது சரி, சாதாரணமாக ஓடும் பொழுது அதோட கால்கள் நல்ல ஒரு வலிமை பெறும். நீச்சல் பயிற்சி அடிக்கும் பொழுது ரோட்டில் அடித்து ஓடுறதில்ல, கல் குத்துறதில்ல, அந்த மாதிரி இருக்கும் பொழுது தண்ணியில் அப்படிங்கிற பொழுது அதோட எனர்ஜி அதிகமாகும். உடல் சோர்வு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரை நல்லபடியாக ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு நீச்சல் பயிற்சி முழுக்க நம்ம கொடுக்குறோம். வாரத்துக்கு 2 முறையாச்சும் நீச்சல் பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக நடைப்பயிற்சி தான். நம்ம இப்போ உடல் ரீதியாக இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. டாக்டர் நீங்கள் டெய்லியும் 1 மணி நேரம் நடங்க, அரை மணி நேரம் நடங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இவங்களோட அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களை நடைப்பயிற்சிக்கு தான் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். டெய்லியும் நடப்பாங்க. அவங்கள கூட்டி நமக்கும் அது ஒரு எப்படி சொல்ல, நம்மளோட உடல் ரீதியாகவும் இதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நடைப்பயிற்சி அதிகமாக கொடுக்குறோம். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு வருவோம். 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே உட்காந்தோம்னா அவங்க பாட்டுக்கு படப்படன்னு போவாங்க, படப்படன்னு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் தான் போயிட்டுருக்காங்க. சரி, இப்போ இந்த பந்தய குதிரைகள் எத்தனை வயசுலேருந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க? அதே மாதிரி பந்தயத்தில் என்ன மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது? கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இருக்குது. அளவு வச்சு ஓட்டுவாங்க. அளவு பார்த்திங்கன்னா 44 இன்ச்சு, 43 இன்ச்சு, 45 இன்ச்சு, அதுக்கு மேலே இருக்குது. அதாவது 43, 44 இன்ச்சு பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்ரு, 8 அதாவது 8 மைல்னு சொல்லுவாங்க. அந்த மைல் கணக்கில் தான் குதிரை பந்தயத்தில் விடுறாங்க. அந்த 44, 43 அந்த அளவு பார்த்திங்கன்னா 8 மைல் குதிரை அப்படின்னு சொல்லுவோம். 45 அப்படிங்கிறது 10 மைல் குதிரை அப்படிம்பாங்க. அதுக்கு மேற்பட்ட சைஸில் இருக்கும் பொழுது 12 மைல் குதிரை, பெரிய குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிய குதிரை, நடுக்குதிரை, பெரிய குதிரை அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் இன்னொரு வகையான குதிரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஞ்சிட்டு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. பூஞ்சிட்டு குதிரை அப்படிங்கிறது புதுசாக பந்தயத்தில் ஓடுறது. களத்தை அப்போ தான் பார்த்துருப்பாங்க. அது வரைக்கும் எங்கேயும் ஒரு வெற்றி வாகை சூடாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பேர் தான் பூஞ்சிட்டு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகப்படியாக நம்ம பகுதியில் நடக்கிறது பார்த்திங்கன்னா நடுக்குதிரை, பெரிய குதிரை, அதாவது 8 மைல் 10 மைல் அப்படின்னு அந்த மைல் கணக்கில் வச்சு இது பண்ணி கொடுக்குறோங்க. அந்த மாதிரி இதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 மைல் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்துகிறோம்.
சரி, இப்போ இந்த நாட்டு குதிரைகளுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி வைத்தியம் பார்க்குறீங்க? உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உணவுகளை பொறுத்து தான் அதுங்களுக்கு வந்து உபாதைகள் வந்து அதிகமாகும். இப்போ வந்து ஒரு குதிரை இப்போ வண்டி மாட்டி போயிட்டு வரோம், வந்தோடனே தண்ணி வச்சுட்டோம்னா குதிரைங்களுக்கு வந்து ஜன்னி வந்துடும். அந்த மாதிரி இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு ரன்னிங்லேயே போயிட்டு வந்த உடனே நம்ம தண்ணி குடிக்கிறதில்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி. குதிரைங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரன்னிங் போயிட்டு வருது அப்படின்னு சொன்னால் அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் இயற்கை உபாதிகள் கழிச்சதுக்கப்புறம் ஒன்று அது சிறுநீர் கழிக்கணும், இல்லை அப்படின்னா அந்த லத்தி போடணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்கு தான் அதுங்களுக்கு குடிக்க தண்ணியே நம்ம கொடுக்கணுங்க. மற்றபடி நம்ம இதற்கு வந்து வேறு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்று வலி வரும். வயிற்று வலி வந்துச்சுன்னா நம்ம இயற்கை முறையில் வந்து நிறைய பேர் வந்து மருந்து கொடுப்பாங்க, நிறைய பேர் வந்து மருத்துவரை அணுகி அந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து வயிற்று வலிக்கு நாட்டு மருந்து முறையில் தான் இதுங்களுக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம். இப்போ வண்டி மாட்டி போயிட்டு வரோம், ஒரு 25 கிலோமீட்டர் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இவங்களை வந்து கால்லாம் வந்து நம்ம பக்குவப்படுத்தணும். அடுத்த பந்தயத்துக்கு அதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா போயிட்டு வருது அப்படின்னா இதுங்க காலுங்களுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வலி அதிகமாக இருக்கும். போயிட்டு வந்தோன்னே இப்போ நமக்கே கால் வலி இருக்கும். அப்படிங்கிற பொழுது இந்த இடம்லாம் வந்து அதிகப்படியான வலிகள் இருக்கும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா காலுக்கு பத்தடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். 2 காலுங்களுக்குமே வந்து இந்த பேண்டேஜ் அடித்து காலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை தயார் பண்ணி உடல் வலி இல்லாமல் முழுக்க அதோட இதை பூரா சரி பண்ணி அதாவது நம்ம இப்போ ஒரு ஆக்டிவாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்களுக்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும் பொழுது தான் காலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா முறைகளில் ஒவ்வொருத்தர் வந்து இந்த பச்சை இலையை வச்சு இது பண்ணி செய்வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாவுகள் வச்சு அந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரோட வைத்திய முறைகள் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுங்களுக்கு வந்து அந்த உடம்பில் இருக்க வலியை கால் வலியை நீக்கிட்டோம்னாலே குதிரை வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. சரி, இப்போ இந்த நாட்டு குதிரைகளுக்கு தீவனம் கொடுக்கும் முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவதுங்க இப்போ நமக்கு இருக்க மாதிரி தான் உடம்பு வந்து இப்போ குதிரைங்களுக்கு இப்போ மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா தீனியை உள்ளே சாப்பிட்டு திருப்பி அதை எடுத்து அசை போடும். அதே மாதிரி தான் நம்ம எப்படி இருக்கோமோ ஒரு குடல் அப்படிங்கிற மாதிரி சிறுகுடல் பெருகுடல் அப்படிங்கிற மாதிரி குதிரையை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உள்ளே போகுதுன்னா திருப்பி வெளியில் வராது. அப்படி இருக்குங்கிற பொழுது எந்த ஒரு உணவையும் பதப்படுத்தி கொடுக்கணும். அது சாப்பிட்றதுக்குரிய முறையில் இப்போ வந்து அதை வேக வச்சோ இல்லை ஊற வச்சோ அந்த மாதிரி ஒரு முறையில் தான் கொடுக்கணுமே ஒழிய கடினமான தன்மையில் கொடுத்தோம்னா செரிமான கோளாறு வயிற்று வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வரும். இதை பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா குதிரைகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளையுமே சாஃப்டாக அப்படிங்கிற ஒரு முறையில் தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தான் இதுங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியாக சத்து அதிகப்படுத்துகிற ஒரு முறையாக வந்து நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். பந்தய குதிரைங்களுக்கு நாட்டு குதிரைக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக கோதுமையை ஊற வச்சு அந்த மாதிரி கொடுப்பாங்க. பந்தய குதிரைக்கு அப்படின்னா அந்த ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ காலையில் அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார கொள்ளு, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாலில் ஊற வச்ச சம்பா கோதுமை, அதுக்கு அடுத்தபடியாக இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி காய்கறிகள் இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொல்லுவாங்களே ஹைஜீனிக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இவங்களாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு முறைகளை நம்ம கொடுக்குறோம். அதாவது கேரட் பீட்ரூட் கத்திரிக்காய் இந்த மாதிரி தீவனங்கள் காய்கறிகள் அதை கொடுக்குறோம். மத்தியானத்தில் வந்து சத்து மாவு அப்படின்னு சொல்கிறது அந்த பல வகை தானியங்களை வந்து நம்ம அரைச்சி அதை வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி மாவாக்கி அதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் தான் அதுங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். காலையில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் 1.5 கிலோ கொள்ளு, சாயங்காலம் 1.5 கிலோ கொள்ளு, இடைப்பட்ட நேரங்களில் வந்து இந்த மாதிரி சத்து ஐட்டங்கள் அப்படி கொடுக்கும் பொழுது பந்தய குதிரை வந்து உடல் ரீதியாக வலிமை பெற்றோம். உடல் ரீதியாக வலிமை பொழுது பந்தயத்துக்கு தயார் நிலை, அதாவது தயார் தீனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செய்யும் பொழுது அதை வந்து அதிக ஸ்பீடு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு மாடு பால் கறக்குது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு என்ன பிடிக்குது, அதோட உடம்பு என்னத்தை ஏற்றுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது இதோட இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்கிறது இதோட எப்படி சொல்கிறதுங்க, இதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்.
இது கை கால் வலி கால்கள் வந்து வலி ஏறாமல் இருக்கும், இடுப்பில் வலி ஏற்றிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி வந்து வலி ஏற்றிக்காமல் அதுங்களுக்கு என்ன உணவு பிடிக்குதோ அதை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும் இவங்கள்ட்ட. அதாவது நம்ம இன்புட் கொடுக்க அவுட்புட் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம கொடுக்குற தீனியை பொறுத்து அதோட வேகமும் சரி நல்ல ஒரு அவுட்புட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இந்த நாட்டுக்குதிரை வளர்ப்புக்காக சராசரியாக ஒரு குதிரை இருக்குன்னா அதுக்கு பராமரிப்பு செலவு எவ்வளோ ஆகும், அதே மாதிரி எவ்வளோ இடவசதி தேவைப்படும்? இடவசதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து